போறியா மோகன்? அவ நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கா, நல்லா ஏமாத்திருக்கா. இவ்ளோ இருந்தும் நீ அவளை போய் கூட்டிட்டு வர போறியா? ஓனோ, மோகன் கதவை திறந்து வெளியே போய் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உடனே அவனை தடுத்தாகணும். நீ என்ன பண்ற மோகன்? நீயே சொல்ல, என்னால வேற என்ன பண்ண முடியும்? என் பொண்ணோட பிடிவாதத்துக்கு முன்னாடி என்னால ஏதாவது பண்ண முடியும்? அவ சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கா. ராதா வீட்டுக்குள்ள வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்ப அவள் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாகணும்ல, வழிவிடு தாமினி. இல்ல மோகன், ராதா நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை உடனே வீட்டுக்குள்ள வர வச்சனா குஷி எப்படி இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுப்பா. அது சரி, நீ என் பொண்ணுக்கு நல்லது கெட்டதை சொல்லி தர போறியா? இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய ஃப்ராடு. நீ அவளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி தர போறியா? இன்னைக்கு ராதாவை வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு அவ சாப்பிடாம இருக்கா. நாளைக்கு வேற ஏதாவது விஷயத்துக்காக அவ என்னெல்லாம் பண்ணுவாளோ? இந்த மாதிரி குஷி பண்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டினா அப்புறம் அவளுக்கு நல்லது கெட்டதுன்னே தெரியாம போயிடும். அவ சின்ன பொண்ணு மோகன். நாம என்ன கத்து கொடுக்கறோமோ அததான் அவ கத்துப்பா. அப்புறம் அவளுக்கு நான் இப்ப அம்மாவாக போறேன். அப்போ அவளுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் தானே பொறுப்பேத்துக்கணும். நீ எனக்கு என்னைக்குமே அம்மாவாக்க முடியாது. மோகன், தாமினிக்கு ராதா இந்த வீட்டுக்குள்ள வரதே பிடிக்கல. அதான் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் குஷி. எனக்கு தெரியும் நீ ராதாவை ஹேட் பண்ற. மோகன், ராதாவோட அப்பாவும் பாட்டியும் இங்க இருந்து போயிட்டாங்க. பாவம் ராதா இங்க தனியா இருக்கா. ஒருவேளை அவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இவனுங்க ஏன் இன்னும் டைம் எடுத்துக்கிறானுங்க? ஒரு பொண்ணு ஒழுங்கா கடத்த கூட தெரியல. தாமினி எப்பவுமே செல்ஃபிஷ் தான். மோகன், ஒருவேளை நான் ராத்திரி ஃபுல்லா வெளியே இருந்தா என்கிட்டயும் நீ இந்த மாதிரி தான் நடந்துப்பியா? இங்க பாரு குஷி, பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாது. இன்னைக்கு நீ கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டு இருக்க. அவ சரியா தானே பேசுறா. நானே இப்ப சரியான வேலையை தான் செய்ய போறேன். கொஞ்சம் வழி விடு. ஆனா மோகன், தாமினி வழிய விடு.
இந்த ராதா எங்க போனா? இவ இருக்காளே. ராதா 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 எங்க போனா ராதா? எல்லாம் உன்னாலதான். மோகன் எவ்வளவு நேரம் அவ வெயிட் பண்ணா, ஆனா நீ தான் அவளை உள்ள விடவே இல்ல. அட அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. என்ன சமாதானப்படுத்தாம அவ போக மாட்டான். ராதா ராதா எங்கடி போய் தொலைஞ்ச? ஹே ராதா போக மாட்டாளா? அப்பனா நைட் ஃபுல்லா உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா? நீ அவளை ஹர்ட் பண்ணிருக்க. அவ மனசு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போயிட்டா. அவ எப்படின்னு எனக்கு தெரியும். குஷி, எனக்கும் அவ எப்படின்னு தெரியும். எனக்கு தெரியாத அவ எப்படின்னு. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. ரொம்ப பிடிவாதக்காரி அவ. நீ மறந்துட்டியா? அன்னைக்கு அவளோட கீதை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒத்த கால நின்னால, அதுவும் எவ்வளவு நேரமா? அப்படி இருக்கும்போது உனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாளா? நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கல. நீ இன்னும் அவளை சத்தமா கூப்பிடு. ராதான்னு கூப்பிடு. ராதா 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 அண்ணே அண்ணே, அந்த ஆள் இங்கதான் வரான். ராதா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. இந்த வீட்ல அவ இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் அவளை போக விட மாட்டேங்கிற? அவளை தேடி நீ என்ன பண்ண போற? ராதா எங்கேயும் போகல. அவ இங்கதான் இருக்கா. எப்படி எப்படி நீ இவ்ளோ ஷியரா சொல்ற? ஏன்னா ராதா அவளோட கிருஷ்ண பரமாத்மா இல்லாம எங்கேயும் போக மாட்டா. ரைட், அவ அவளோட கடவுள் கிருஷ்ணாவை விட்டு எங்கேயும் போகவே மாட்டா.
குஷி சொல்றது ரொம்ப கரெக்ட். ராதா அப்படி எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஒருவேளை அந்த கிட்ட வந்தான்னா கத்தியால குத்திர. சரி. வந்துகிட்டே இருக்கான். கிட்ட வந்தோடனே கத்தியால குத்திர. என்ன குத்து. மோகன், இங்க பாரு, பூ தொட்டி இங்க கீழே உடைஞ்சு கிடக்கு. மோகன், இங்க ஏதோ நடந்திருக்கு. அம்மா, ராதா ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். தொட்டி எப்படி விழுந்திருக்கோம், அப்புறம் இங்க யாரோ இழுத்ததுக்கான அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம் இங்கே முடியுது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன மோகன் சொல்ற? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம். இல்ல, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. ராதாக்கு எதுவும் ஆயிருக்காது. ஃபுட்டேஜ் நான் எடுத்து பார்க்கலாம்னா வேற யாரும் எடுத்து பார்ப்பாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வா, 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 வா. ஐயோ கடவுளே, என்ன இது? இவனுங்க எல்லாம் யாரு? இவங்க யாருன்னு எனக்கு தெரியலமா. ஆனா இதை பார்க்கும்போது ராதாவை கிட்னாப் பண்ணிருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுது. கிட்னாப்பா? இது ஜஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. நான் போய் அவங்களை பிடிக்கிறேன். மோகன், மோகன் பார்த்து ஜாக்கிரதை. ஹலோ 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 சேகர், ராதாவை இப்பதான் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்புறேன். அதுல வண்டியோட நம்பர் இருக்கு. நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை கண்டுபிடிக்க சொல்லு. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. நானும் இங்க இருந்து உடனே கிளம்புறேன். ஓகே, வாங்க. அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. வர வண்டி எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணுங்க. அட, முன்னாடி போக முடியாது போல இருக்க. போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு போல. ஒரு வேலை சரி, நாம இப்ப லெஃப்ட்ல போயிடலாம். பின்னாடி வழியா நம்ம போயிடலாம். அதுவும் சரிதான். இங்க பாருங்க, யாரும் வீட்ல இருந்து வெளியே போக கூடாது. வெளியே இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. ராகுல், அஜித், நீங்க 2 பேரும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. ஓகே? ஆனா அண்ணா, ராதாவை தேடுறதுக்கு நானும் உங்க கூட வரேன். இல்லடா, அவங்க யாரு என்ன நமக்கு தெரியாது. ஒருவேளை ரான்சம்காக அவங்க கால் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். ராகுல், மோகன் சொல்றது சரிதான். நாங்க இங்க பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பாங்க? சரி சேகர், நான் சொல்றது கேளு. நீ உன் வண்டி எடு, நான் என் வண்டி எடுக்கிறேன். நாம தனித்தனியா போய் தேடலாமா? சரி. மோகன், நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, என் அம்மாவை கொலை பண்ணது நீ தானே. ஆனா
இப்ப அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா ராதாவை காப்பாத்திடு ப்ளீஸ், ராதாவை காப்பாத்திடு. ப்ராமிஸ் பண்ணு ராதாவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்னு. ப்ராமிஸ் பண்ணு. கண்டிப்பா குஷி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் ராதாவை திரும்ப கூட்டிட்டு வருவேன். அவளுக்கு எதுவும் ஆகாது. I promise you. நான் வரேன். உன்னோட இந்த ப்ராமிஸ உன்னால நிறைவேற்ற முடியாது மோகன். ஏன்னா ராதா அந்த கிருஷ்ணர் கிட்டயே போயிட்டா. எங்கேயும் செக் பண்றாங்களே. ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்பதான் மாட்ட மாட்டோம். செக்கிங் அதிகமா இருக்கு. எவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருக்க முடியும்? இந்த செக்யூரிட்டி தாண்டி நம்ம போய் ஆகணும். அட சும்மாறா, முதல்ல வேற எங்கேயாவது போலாம். ஏய், ஒரு அரை விடுற அவளுக்கு. அதான் நீ எதுக்கும் பயப்படாத. நான் எப்படியாவது உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். சத்தியமா நான் ஒரு 1ஆம் நம்பர் இடியட், முட்டாள், பைத்தியம். பாவம் அந்த பொண்ணை எதுக்காக நான் அப்படி வாசல்லையே நிக்க வச்சேன். அதான் உனக்கு எதுவும் ஆக கூடாது. கிளைண்ட் கால் வருது, எடுத்துதான் ஆகணும். அந்த பொண்ணு என்ன கொன்னுட்டீங்களா? அட எந்த பக்கமும் போக முடியல மேடம். எல்லா இடத்துலயும் செக்கிங் ஜாஸ்தியா இருக்கு. இவ கதையை முடிக்கிறதுக்குள்ள எங்க கதை முடிச்சிடும் போல இருக்கு. இங்க பாரு, உனக்கு அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. ஆனா அவ உயிரோட இருக்க கூடாது. நான் பேசின பணத்தை விட டபுளா கொடுக்குறேன். ஓகே? சரி, ஓகே. பணக்காரங்களுக்காக வேலை செஞ்சாலே சொர்க்கம் தாண்டா. எல்லாத்துக்கும் காசு ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இவ கதையை முடிக்கிறதுக்கு டபுளா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு பணத்தை வாங்குவோம். நான் கண் முழிச்சிட்டேன்ற விஷயம் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் இவங்க என்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என்ன பயந்துட்டியா? மா, என்னம்மா இது? என்னாச்சு திடீர்னு ஏன் பயப்படுறீங்க? ஐயோ தாமினி, மோகன் கால்ல நெருப்ப கட்டிக்கிட்டு ராக்கெட் வேகத்துல பறந்து போயிருக்கா ராதாவை தேட. கண்டிப்பா அவன் அவளை கூட்டிட்டு வந்துட போறான். அம்மா, நானும் அதை தான் விரும்புறேன். ராதா மோகனுக்கு கிடைக்கணும். பைத்தியம் பிடிச்சிச்சாடி உனக்கு? மோகன் கையில ராதா கிடைக்கணுமா? கிடைக்கணுமா? ஆனா போனமா. கடவுளே கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. மோகனையா, இது என்னது? ஏய், பைத்தியம், அறிவில்ல. இது ஹேண்ட் பிரேக். ஓ, இதை இழுத்தா வண்டி அப்படியே நின்னுடும்.
அதுவும் இப்படி வண்டி ஓடும்போது அதை இழுக்கிறது ரொம்ப ரிஸ்க். இந்த கார் இருக்குல்ல, பட் 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 பட்டாக் ஒரே அடியா கவுந்துரும். ஏய், அந்த பொண்ணை புடுறா, தப்பிச்சு ஓட பாக்குறா. ஒரு நிமிஷம் ராதாவை பார்த்த மாதிரியே தெரிஞ்சது. ஹலோ சேகர், ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல மோகன், ராதா இங்க எங்கேயும் இல்ல. நான் பார்த்த உடனே உனக்கு கால் பண்றேன். எங்க கூட்டிட்டு போனாங்க ராதாவை? நீ எங்க இருக்க ராதா? குஷி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எனக்கு ராதா வேணும். நான் இப்பவே ராதா கிட்ட போணும். ராதா குஷி குஷி குஷி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராதா நிச்சயமா வந்துருவா. நீ அழாதமா, ப்ளீஸ் அழாத, ப்ளீஸ்.